இன்னைக்கு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும்பா. ஏன்னா எனக்கு சென்டர் சில பேர் ஊருக்கு போவாங்க, அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். So hey guys, welcome to my new vlog. இன்னைக்கு நம்ம வெளியே போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு. சென்னை பொறுத்து ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா மெட்ரோ போடுறான்னு சொல்லிட்டு ஒரு டிராஃபிக்காக இருக்கும் எங்கே பார்த்தாலும். நிதானமாக போகிற மாதிரியா இருக்கும். எப்போ போப்பா அதில் வழி விட்டுப்பா, நான் போகிறேன் அப்பா, நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. நம்ம போகலாம் சார். இந்த ஹெல்மெட்டில் கிளிப்பே மாட்ட முடியல. கிளிப்பு கொடுத்துருக்கான், மாட்டவே முடிய முடியுது. அவ்வளோ ஓட்டி ட்ரைவ் பண்ணி பார்த்தா முடியுது. பார்க்கலாம், இங்கே திண்டி மாட்டி பார்க்கலாம். மாட்டிச்சுன்னா ஓகே, மாட்டலன்னா மறுபடியும் வழி விடு, அண்ணா வர வழி விடு. நவுறாடே சவுண்ட் ஏற்று பேசுறது ஃபுல்லாக காப்பரேட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எரி தெரியுமா, கருப்பு போகவே மாலை போகுது. ஏதாச்சும் ஒன்று எரி வச்ச வேண்டியதான். என்ன பண்ணுறது? ஆட்டோ நிற்குதுடா, எரியுதுடா. எரி போடுவாரு. நானும் ஒரு வாட்டி கார் கட்டும் போது இங்கே தான் போனேன். ப்ரோ என்கிட்ட கார் லைசன்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. கார் என்ன மட்டும் போதும் ப்ரோ, நீங்கள் எடுத்து போயிடலாம் ப்ரோ. அப்புறம் நல்லா இருக்கும் இதில் போகும்போது. ஆகும், ஆனால் டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு வாட்டி வண்டி சறுக்கிச்சுன்னா அவ்வளோதான், ட்ரக் நிற்கவே வந்துடுங்க. அதெல்லாம் பார்த்து போகணும், அது பார்க்க முடியாது. சில்லுன்னு பார்த்து அடிக்கிருக்கோம். மழை அங்கே டெல்லியிலலாம் சரியான மழை பெய்யுது, இங்கே தான் பெய்ய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இந்த வடக்கன்ஸ்லாம் நம்ம ஏரியாவுக்கு வந்து மழை பண்ணுறாங்க. அவங்க ஊரில் விட்டு வடக்கன்ஸ் வரட்டும் ஆனான்றேன் நான். வந்தோமா சுற்றி பார்த்தோமா போயிடணும், அதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் வச்சுக்கூடாது. அவங்க பாட்டு வந்துட்டு இந்த ப்ராடரில் போய் பாருங்களேன், நீங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க, ஹிந்திக்காரங்க தான். என்னைய பார்த்தாலும் ஹிந்திக்காரங்க தான். பயா சொல்லு பயான்ட்டு ஒருத்தன் வந்தால் பானிபூரி வைக்கிறதுக்கு அவன் சொந்த கடை வச்சிட்டாங்க. அதுதான் நம்ம சென்னை. ஒரு 2030 பாருங்கள், ஃபுல்லாக வடக்கன்ஸாக இருப்பாங்க, வேறு எவனாக இருக்க மாட்டான். தமிழ்நாடுலாம் எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போக வேண்டியதான். தமிழ்நாடுலாம் இங்கேருந்து துபாய் போகிறாங்க, சவுதி போகிறாங்க, அந்த மாதிரி போயிடுறாங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் எங்கே வேணால் போயேன், ஒரே இதாக இருக்கும். பையா சொல்லு பையா அப்படிதான் இருக்கும். அதில் தெரிஞ்சோம். ஒரு கடைக்கு போனேன் அன்றைக்கி ஒரு வாட்டி. அங்கே போய் பார்த்தாக்கா ஹிந்தி ஆளுங்களாம் இருக்காங்க ஃபுல்லாக. ஒரே ஒருத்தர் தான் தமிழ்நாடு. நான் கேட்டேன், நாயா இங்கே பண்ணுறேன், என்ன பண்ணுறது, நம்மளுக்கே வேலையெல்லாம் போயிடுச்சான்றாங்க.
வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா வாங்கிறீங்களா? இறங்கி பின்னுக்குது பின்னாடி வர. சுகினா அதை காமிக்கிறீங்க. மைக்கை வெட்டி மாட்டிட்டேன். வயசாரு மூட முடிய மாட்டேங்குது. ஏன்னா 10000 என்ன இருக்கும். கரெக்டாக வீடியோ எடுக்கிறோன்னா தெரியல எனக்கு. அதுகிட்ட கீழே இறக்கி போகிறோம் இல்லை மேலே ஏற்றிட்டு இருந்தானா ஆகும். கரெக்டாக போது போல இருந்துச்சு. அம்மா போல் முன்னாடி ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக எடுக்கிறோம் போல. வச்சு ஓட்டின்னு இருக்க போகிறானே. பின்னாடி அந்த விஷயம் திட்ட போகிறான். என்னடா நீ இண்டிகேட்டர் போட்டு ஓட்டின்னு இருக்கேன்ட்டு. சரி அதுக்காக எனக்கு பொறுத்து பாட்டு போட்டோமா ஹெட்செட் மாட்டினோமா போய் இருக்கலாம் எங்கே வேணாலும். ஐ லைக் மியூசிக்ஸ். பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வேலை செய்யும்போது பாட்டு கேட்பேன், வண்டி ஓட்டும் போது பாட்டு கேட்பேன், ஃப்ரீயாக உட்காரும்போது பாட்டு கேட்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா? நான் அதை போட்டு கேட்குறேன். எல்லாத்தையும் நம்மளுக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. இந்த சைடை கட் பண்ணலாம், லெஃப்ட்டு நேராக கூட போகலாம். நம்ம இப்போ நம்ம நேராக போகலாம். ஒரே ரூட் போயிட்டு போராடிக்கலாம். இது வச்சுருப்போம் வண்டி வண்டியில் வாங்க. போகலாம் கட் பண்ண அவங்க சர்ற நேராக போயிட்டு போகிறோம். எங்கள் அம்மா மட்டும் பார்த்தாங்க முடிஞ்சுக்காங்க. எனக்கு வண்டி ஸ்பீடாக ஓட்டிடோ சொன்ன கேட்க மாட்டேடோ அப்படின்னு சொல்லி கேட்பேன். பசங்கனால வண்டி எங்கே ரோடு காலி கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓட்டணும்னு தோணும். நம்மளுக்கு ரஷ்ஷான ரோட்டில் ஓட்டவே முடியாது. நம்மளால் வர நான் என்ன பண்ண போகிறேன், சவுண்டு வந்தால போகிறாங்க. நான் வைசர் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ஒன்றும் தெரிய முடியாது. வைசர் போட்டு ஓட்டினாங்க கிளார் அடிக்குது. வைசர் போட்டு ஓட்டினாங்க. ஓய் எங்கே வரீங்கோ? தாத்தா எங்கேயோ தூக்கத்தில் வர்றாரு. என்னடா பார்க்குறது சொதிக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த டிராஃபிக்கில் ஓட்டிட்டு நம்ம போனோம். என்ன பண்ணுறது, அங்கே போலீஸ்கார எல்லாருக்கும் பூச்சி ஊது சொல்லின்னு இருக்காங்க. நல்லது தான். ஏன்னா சில பேர் வந்து சனிக்கிழமை நைட்டு சரக்கு வச்சுன்னு வீட்டுக்கு போவாங்க. அந்த டைமில் பிடிச்சாதான் கரெக்டு தான். இல்லைன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நம்மளுக்கு தான் அதிகமாக ஆகும். இப்போ காருக்காரன் என்னவா பண்ணுறான், கொஞ்சம் வழி விடு சைடு, நான் போகிறேன். வர முடியா போட்டா இல்லையா? ஆனால் விடு, நீ கொஞ்சம் பார்த்து விட்டு நடியே போய்க்கிறேன். கேமரா வியூ கரெக்டாக வருதான்னு தெரில எனக்கு. ஸ்டார்டிங்கில் வீடியோ செஞ்சால் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வளரும், வாய் வளரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்புறமா போக போக நல்லா வரும். என்னன்னா ஒன்றே வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம் எவனும்.
நாடா வீடியோ செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வைசர் போட்டு ஓட்டினாலே கண்டு தெரிய மாட்டேங்குதுப்பா. இது பாரு கிழவன். ஐயோ தப்பு பண்ணுற குமாரே, தப்பு பண்ணுறேன். பெட்ரோல் என்னன்னு தெரில. நம்மளுக்கு டோலாக தெரியும்ப்பா, தெரியாதுலாம் இல்லை. ஆனால் நம்மளுக்குன்னா எவனோ வரமாட்டாங்க. நம்ம ஏன் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண போயிட்டு நீயே சொல்லுப்பா தம்பி. இல்லைம்மா அவன் அடிக்கிற மாதிரி நான் அடிக்க முடியாதுப்பா. ஏன்னா அவன் வராது, நான் வராதுப்பா. எங்கே இடம் இருக்கான்னு பாரு நீயே போகிறதுக்கு. நம்ம ஸ்லோவாக ஓரமாக போய்க்கலாம். மழை பெஞ்சது போல் ஈரமாக இருக்குது ரோட்லாம். ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியே போனது, இப்போ வீட்டுக்கு போயின்னு இருக்கேன். எல்போர்டுக்காரன் இப்படி தான் ஓட்டுவான் தெரியுமா? அவன் எனக்கு தெரியாது எப்படி ஓட்டணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. எல்போர்டுலாம் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ஓட்டணும். நம்மளுக்காக ஓட்டக்கூடாது, அடுத்தவங்க ஓட்டணும். நம்மக்காக ஓட்டினாக்கா வேலைக்காகாது. இங்கேருந்து பயங்கரமாக டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே மெல்லமாக உருட்டின்னு போவாங்க, நம்மளும் உருட்டின்னு தான் போகணும். சிக்னல் போட்டாங்க, ஓடுங்க. ஐயோ போட்டாங்க சிக்னல். போலீஸ்கார ரிலேஷன் எடுக்கலாமா என்ன சொல்லணும் தெரியலையே. கொஞ்சம் முன்னாடி நிற்போம், ஆகுறாங்க பார்க்கணும், பார்த்துக்கலாம். நான் முன்னாடி நிற்கிறேன் பாருங்க போலீஸ்கார். அது எதுவும் சொன்னதில்லை. போட்டாண்டா என்ன பண்ணோம், பஸ்ஸுக்காக ஒரு ரூட்டு தனியாக போடணும். அதுக்கு பிரிட்ஜ் ஒன்று கட்டி விட்டுடணும். பஸ்ஸுங்களை ஒரு பக்கமாக போயின்னு இருக்காங்க, காரு பஸ்ஸு ஆட்டோ மட்டும் ஒரு ரூட் தனியாக போட்டுடணும். மீதெல்லாம் அப்படியே போகணும். அப்போ தான் கரெக்டாக டிராஃபிக்கே ஆகாது. ஆக்சுவலி இது ஹைவே, இது மெட்ரோக்காகன்னு சொல்லிட்டு சின்னதாகிட்டாங்க. 2 லைன் போட்டாங்க. இதில் ஆக்சுவலி 3 லைன் 4 லைன் போடுறேன்னு தெரிஞ்சு மெட்ரோ கட்டுறாங்களே, அதனால சின்னதாகிட்டாங்க ரோடு. கட்டடிக்கலாமா? ஆனால் ரொம்ப சின்னது. சைடில் கேப் இருக்குப்பா, ஆனால் எங்கே ஸ்லோவாக போகணுன்னு தெரியல எனக்கு. மெயினாக என்ன திரும்ப காரணம், ரோடு இங்கே பெருசாகா அங்கே சின்னதாகுது தெரியுங்களா? இங்கே கோயில் இருக்குது, அங்கே சின்னதாகிடுச்சு. இது மெட்ரோ கட்டுறாங்க, இது அவ்வளோதான். இது இந்த ரோடு சின்னதாக இருக்கும். மெட்ரோ பிரிட்ஜு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால சின்னதாக ரோடு.
உடனே இந்த கோயில் தள்ளிட்டு உள்ளே போகணும். அப்போ தான் ரோடு கொஞ்சம் பெருசாகும், இல்லைன்னா ஆகாது. அவ்வளோதான், முடிச்சு விட்டுங்கடா. அல்லாஹ் அக்பர். முன்னாடி யார் போகிறது, லேடி போகிறது, நல்லா விட்டுருவாங்க. வயசாரு 3 நாக்கா தெரிய மாட்டேங்குது, முன்னாடி வண்டி ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. நேராக போகலாம், டிராஃபிக்காக இருக்கும், வேலைக்காகுது. கட் பண்ணி உள்ளே இருந்தால் போகணும். கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் இல்லையா, போகலாம். என்னப்பா எல்லாம் தோண்டி போடுறாங்க, இந்த மாதிரிலாம் தோண்டினா எப்படிப்பா? இது ஏற்கனவே தோண்டி முன்னது, திருப்பி தோன்றுறாங்க. தோண்டுங்க உங்களோட வச்சு. பைப்பு போடுறாங்கன்னு சொல்லிட்டு தோண்டினே இருக்காங்க. வீடாண்ட கூட தோண்டி வச்சுருக்காங்க. அது எப்போ தான் மூட போகலான்னு தெரில. அந்த 3 அடிக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பக்கம் ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் கட் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து நேராக போகலாம், டிராஃபிக்னால உள்ளே வந்துடுறாங்க. அவங்க அங்கிள் ஹெல்மெட் போட்டு போகிறாங்கள, அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ஏன்? டிராஃபிக் அதிகமாக இருக்கும்ட்டு. சொந்த ஊரில் கூட டிராஃபிக்காக இருக்குமா என்னடாப்பா? நான் என்ன திரும்ப முறை பாரு பண்ணுறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்காக இன்றைக்கி டிராஃபிக்காக இருக்கும் மொத்தமாக. மீன் மார்க்கெட்டில் லைவ் ஃபிஷ் அது வாங்குறதுக்கு வருவாங்க நிறைய பேர், அதனால தான் இது டிராஃபிக். இது சனிக்கிழமை அன்றைக்கே வந்துடுவாங்க நிறைய பேர் மீன் வாங்குறதுக்கான்ட்டு. இங்கே மீன், பூனை, எலி எல்லாம் கடிக்குங்க. கடிக்காததெல்லாம் கடிக்குவாங்க. இல்லைங்க, லவ் பேர்ட்ஸ், புறா எல்லாம் கடிக்குங்க. என்னடா அவ்வளோ ட்ராஃபிக் ஆகுறீங்க? எதுக்குடா அவ்வளோ ட்ராஃபிக்கு? 20 பேர் நீ காருக்குள்ள வந்தோடனே டிராஃபிக் ஆகிடும். நம்மளால சின்ன வண்டி போயிடலாம்.
கார் வந்தால் மட்டும் போதும் டிராஃபிக் ஆகிடும். அந்த ஓட்டிகிட்டு போகிறோம் போகும். அவ்வளோதான். அந்த கார்காரை போனாலும் செத்துக்குவோம் நம்ம. அதையே விட மாட்டான், போகவே விட மாட்டான். இப்போ இந்த வண்டிக்காரங்க எக்ஸ்ட்ரா பண்ணுமா, இந்த மாதிரி கார்கார போக முடியாது. பயங்கரமாக டிராஃபிக்குப்பா. எப்படி ஓட்டிட்டு போகிறோம் பாரு. தெருவில் ஒரு நாய் கத்துனா போதும், மொத்த நாயும் கத்த ஸ்டார்ட் பண்ணிடும். இருக்கா முன்னாடி வழி இருக்கா, போகலாமா? ஜேசிபி நடுவில் நிற்க மாதிரி பார்த்துட்டு இடம் இல்லைன்ட்டு இருக்கு போலப்பா. சைட்லேருந்து போகலாம். ஐபிங் போட்டு எங்கேயோ தோண்டிட்டாங்கப்பா, எங்கேயோ விட மாட்டாங்க, எல்லா இடத்துல தோண்டி வச்சுருக்காங்க. திடீர் இங்கெல்லாம் தோண்டி மூட்டாங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிக்குது அப்படியே அங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தண்ணி மழை பெஞ்ச தண்ணி நிற்கும் இல்லையா, அதுக்காக தோணுது. இது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இது ஃபுல்லாக தோண்டின இடம் தான் இது. முன்னாடி நான் வண்டியா காரா யார் அது, காரு என்ன பண்ணலாம், இங்கே ஏறிடலாம், பண்ணலாம், ஆஃப் ரோடிங் கூட பண்ணலாம். ஐயோ இது ஃபுல்லாக தோண்டிடும். ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ், பை கைஸ். அப்புறமா செஞ்சுப்போம். இங்கே புது சலூன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நல்லா ஹேர் கட் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணால் பண்ணுங்கள்.